அதே சிலுவையை போட்டுக்கிட்டு வேற ஒரு மதத்தை பற்றியோ அவங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை பற்றியோ பேசுறது அப்படிங்கிறதும் ஒரு விவாத பொருளாக தான் அது மாறுமா? ஏன் இந்த இடத்தையே நீங்க டச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப புரட்சி செய்யற இடமா இது? உணர்வுகளுக்கும் மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அந்த மதத்துல உள்ள ஆழ்ந்த நம்பிக்கையில உள்ள மக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும்ல. சாதாரண மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. இங்க புரட்சி அந்த மாதிரி புரட்சி செய்யணும்னு அவசியமா? நம்ம திரும்பி திரும்பி கேட்கறது என்னன்னா, கட்டாயமாக அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்க சபரிமலைக்கு போகலாமா போகக்கூடாதுன்றது கேள்வி. அதை விட்டுருவோம். அது கூட போகலான்றது வேற, அது கூட விட்டுருவோம். நம்ம கேள்வி ரொம்ப சாதாரணமானது. இசைவாணி கேட்டது என்ன? என்னை ஏன் கோயிலுக்கு கூட விட மாட்டேன்றேன், நான் ஏன் வரக்கூடாது? அதுதான் கேள்வி. இல்ல அதேதான் கேக்குறேன். அதே சிலுவையும் அதே தாடிக்காரன் பேத்தி நீங்க வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதத்திலும் உள்ள பெண்களுக்கான பிரச்சனைகள் அந்த தீர்ப்புல சொன்னதே மசூதியில் போகக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்துதான் இது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டி ஒய் சந்திரசூட் சொன்னாரு. அதையும் சேர்த்து பெண்களுக்கான குரலாக அதை மாத்துவீங்களா? மசூதி பெண்களுக்கான குரலாக அவங்க மாத்துவாங்களா? மசூதிக்கு பெண்களை அனுமதிக்கிற போராட்டத்துக்கான வழக்கும் அதுல வந்தது. சனி பகவான் கோயிலுக்கு போகிறதுக்கான போராட்டம் அங்க வந்தது. சனி பகவான் கோயிலுக்கு பெண்கள் அனுமதிச்ச உடனே பெண்கள் போனாங்க, வழிபட்டாங்க இல்லைங்களா? அதனால அது பெண்களுக்கான உரிமை சார்ந்த வழக்காக அது மாறுது. இந்த பெண்கள் உரிமையை எல்லா இடத்துலயும் கேட்பீங்களா? ஒரு புள்ளியில பெண்கள் உரிமை மட்டும்தான், நான் எந்த மதம் அந்த மதம் கிடையாது. அரசாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமே பெண்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா கூட அதையும் கேள்வி கேட்போம். சரி, நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, பிறப்பால் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, சாதிய வேறுபாடு கிடையாது. அவ்வளவுதான். ஒரு இந்து பெண் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபடுவதற்கான உரிமையை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அந்த உரிமையை இவர்கள் இந்து பக்தர்கள் என்ற பெயரில் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது பக்தியா? சரி சரி, இந்த கேள்வியோட இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். விருந்தினர்களுக்கு நன்றி.